ஸோ படிப்பு ரீதியா கடகராசி அப்படின்னு சொன்னாலே அறிவுத்தன்மை அதிகமா இருக்கும். படிப்பு நல்லா படிப்பாங்க. எதனாலுமே கற்பூர புத்தி இருக்கும். ஈஸியா படிப்பாங்க. நல்லா புடிச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. படிப்பு எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு? அதாவது நீங்க சொல்றது வந்து எந்திரன் ரஜினி மாதிரி இருப்பாங்களான்னு தான் கேட்க வரீங்க. ஆமா. ஆமா. அதாவது பார்த்தோனே அதை ஈர்த்து கொள்ற சக்தி உண்டு அவங்களுக்கு. ஸோ அந்த சக்தி இப்போ கொஞ்ச நாளா காணாம போச்சு. மீண்டும் நம்ம எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட நபர்களாக திகழணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கான ஒரு சக்திமான் மாதிரி தான் இவங்க சுழற்சியில வரப்போறாங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கங்கிறத சொல்ல முடியும். மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு அற்புதமான வருடம். எந்த போட்டியில இவங்க வந்து எக்ஸாம் சம்மந்தப்பட்ட போட்டியில கலந்துக்கிட்டாலும் சரி, அல்லது விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டாலும் சரி, தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய எந்த திறமையா இருந்தாலும் சரி, உறுதியாக வெற்றியாளராக வருவாங்கங்கிறத சொல்லப் போறோம். இந்த 2026ல கடகராசிக்காரர்கள் அரசியலில் ஈடுபட்டால் ஆஹா. உறுதியாக மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உண்டு. ஸோ கடகராசிக்காரர்கள் அரசியல்ல இருந்து ஒரு டாப் பொசிஷன் டாப் பொசிஷன் வந்துருவாங்க. வருவாங்க. ஓகே. அடிப்படை தொண்டனா இருந்தேன் ஐயா. நான் பல வருஷமா தொண்டனாவே இருக்கேன். எனக்குன்னு ஒரு போஸ்டிங் கிடைக்காதுன்னா, மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கிடைக்கும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் இப்பதான் வந்து அரசியல்ல உள்ள வர்றேன். எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமானா, இப்ப ஒரு 100 பேர் இருந்தாலும் இவங்க மட்டும் தனித்துவமாக தெரிவாங்க. இவங்க தலைமை வந்து எடுத்து இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை குடுப்பாங்கங்கிறத உறுதியா சொல்ல முடியும்.